இங்கே சரவணங்கிறவங்க கடையிலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கும்ல, அப்போ வந்து தங்கமயிலுங்க, "ஏங்க இன்னும் கொஞ்சம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரவணங்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. "நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப ஏன்டி ஏன்ட்ட வர" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கடை வீதியில் நின்று 2 பேருக்குமே ரொம்ப வாக்குவாதம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "உங்கள் பொண்டாட்டி தானேங்க, எதுக்குங்க இப்படி பண்ணுவீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை வந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்து பாண்டியனுங்கிறவங்க வந்து, என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கே ரோட்டில் நின்று" அப்படிங்க. ஆனால் அதை கூட கவனிக்காமல் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை கேட்டவுடனே பாண்டியனுங்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. வீட்டுக்கு போன உடனே சரவணங்கிறவங்கள அடித்து ஏசுகிறாங்க. "ஏன்டா உனக்கு இவ்வளோ நாள் நீ ரூமுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, நாங்கள் விட்டுட்டோம், என்னன்னு கேட்கல. அதுக்கப்புறம் இது இப்போ கேட்டோன்னா நீங்கள் நடு ரோட்டில் ஊரே பார்க்குற மாதிரி நின்று சண்டை போட்டுட்ருக்கியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீ தான் நல்ல பையன் நல்ல பையன் சொல்லி வளர்த்தனாலே உனக்கு திமிரு அதிகமாயிட்டோம். ஒரு பிள்ளை பாவம், அந்த பிள்ளையை இப்படி நடு ரோட்டில் நின்று திட்டிகிட்டு இருக்கேன்னு" தங்கமயிலுக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்கோம்ல சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. நம்மளை திட்டுறது கூட பரவாயில்ல, ஆனால் அவளை இவ்வளோ நல்லவான்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. பிள்ளைக்கு அவங்க தப்பாக சொன்னால் அதில் என்னடா இது இருக்குது, இவன் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களாப்பா, எப்போ பாரு தங்கமேல் நல்லவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவா இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தங்கமேல் வந்து, ஏங்க இனிமேல் நம்ம சண்டை போடாமல் ஒத்துமையாகவே இருக்குங்க, சரியாங்க அப்படின்னு சொல்லி விடுறி, நீ எவ்வளோடி நடிப்ப அப்படின்னு சொல்லி செவுட்டில் ஒரு அடி அடித்து தள்ளி விடுறாங்க. அதை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ வந்து கதிர், என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "எப்பா, இவ ஒன்றும் நல்லவ இல்லை, இவ வந்து ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டு அலையுதா, அதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இது வரைக்கும் நான் காலேஜ் படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னலாப்பா, அது எல்லாமே போய்ப்பா, வெறும் 12 வரைக்கும் தான் படிச்சிருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட கோமதிங்கிறவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தாங்க. அதுக்கப்புறம், "எம்மா இதுக்கே மயக்கம் போட்டு விழுதியம்மா, நீ எவ்வளோ போய் சொல்லியிருக்கா தெரியுமாம்மா, நான் இத்தனை நாள் நீ எவ்வளோ வேதனையில் இருந்தேன்னு எனக்கு தாம்மா தெரியும், இவ என்னோட 3 வயசு பெரியவம்மா" அப்படிங்காங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பையனுக்கு இவனையும் ஏமாத்திட்டாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையெல்லாம் இருக்காங்க. மொத்த குடும்பமே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஷாக்கில் இருக்காங்க. உங்களை போய் இவ்வளோ நாள் நீங்கள் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கலாமா, நான் இவ்வளோ நாள் இவகிட்ட இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாம்மா தெரியும், உங்கள் கூட சொல்லவும் முடியாமல் அதில் வேற நான் சொல்லிடுவேன் சொல்லி இவ்வளோ ட்ராமா வேற பண்ணிட்டு இருக்காம்மா, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமாம்மா, இதில் வேற நீங்கள் மயில் நல்லவான்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவத்தில் சரவணனுங்க அங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. தங்கமயிலுங்கிறவங்க அடிக்க போகிறாங்க. தங்கமயிலுங்கிறவங்க அழுது நடிக்கிறாங்க. "என்னங்க இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, என்னை விட்டுருங்கங்க, நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பேங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஏடி, இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுடி, நான் எப்பவும் இதை நான் துரத்தணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. அதை கேட்ட பாண்டியனும் கோமதி யாருமே வந்து பிடிக்கலை. கதிர் மட்டும், "அண்ணா வேண்டாண்ணா விட்டுருங்கண்ணா" அப்படின்னு சொல்லி கதிரும் ராஜிங்கிறவங்க மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனும் கோமதியும் அப்படியே இருண்டு அடித்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்த இடத்த விட்டு எந்திக்கவே இல்லை. அவளை வேண்டான்னு வெளியில் அனுப்பாண்டான்னு எதுவுமே சொல்லலை. பிடிச்சி சரவணங்களங்க வெளியிலே தள்ளிட்டாங்க. "இனிமே நீ இந்த வீட்டு வாசலே மிதிக்கக்கூடாதுடி" அப்படின்னு. அதுக்கப்புறம் தங்கமயிலுங்கிறவங்க, மாமா அத்தை, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் ஒழுங்காக இருந்துக்கிடுவேன், ப்ளீஸ் தான் என்னை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை காதிலே வாங்கல பாண்டியனுங்கிறவங்களும் கோமதிங்கிறவங்களும். காய்ஸ், அடுத்தது பாண்டியனுங்கிறவங்க கோமதிங்கிறவங்க எதுவும் போகாண்டா, இல்லை இங்கே இருக்கட்டும்னு சொல்லி சொல்கிறாங்களா, இல்லை தங்கமயில நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்களும் விரட்டுறாங்க என்கிறத பார்க்கும் மக்களே.